ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு லாட்டரியில உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னை கடத்திட்டு போனவன் 1 கோடி ரூபாய் கொடுத்தாதான் உன் பொண்டாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பண்றது இருக்கட்டும்ல. நீ கேட்ட கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? எனக்கு ஒரு லாட்டரி தானே விழுந்திருக்குன்னு சொன்னேன். ஆனா எனக்கு இங்க 2 லாட்டரி விழுந்திருக்க. 2 லாட்டரியா? ஒரு லாட்டரியில 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னை கடத்தி. ஹலோ, பூக்கடையா? அக்கா மல்லிப்பூ இருக்கா? ஆமாயா இருக்கியா. எத்தனை முளம் வேணும்? மோளம் வேணாக்கா, பூ தான் வேணும். நான் பூ தான் சொன்னேன். அக்கா என்னென்ன பூக்கா இருக்கு? உங்களுக்கு என்ன பூ வேணும்? எல்லா பூவும் இருக்கு. சரி, பருப்பு 1 கிலோ கொடுங்க, தேங்காய் பூ 1 கிலோ கொடுங்க. கொழுப்பு வேற ஒண்ணும் இல்ல. அது நீங்களே வச்சுக்கங்கக்கா. அப்புறம் உங்க கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? உங்க சிரிப்பு. இப்போ உன் மூஞ்சிக்கு வரும் என் செருப்பு. ஆண்டி, எங்க அம்மா ஒரு கப்பு சக்கரை கேட்டாங்க. தரேன் தங்கம். வேற என்ன சொன்னாங்க? அந்த கிறுக்கி தரலனா எது வீட்டு ஆண்டி கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. யோ, என் ஃப்ரெண்ட் என்னைய பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு அவ வாழ்ந்துட்டு போறா? வீட்டுக்கு வந்தவங்களை நல்லா பார்த்துக்கணும் நீ தானே சொல்லியிருக்க. ஆமா. இப்போ நீ டீ குடிச்சிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, நீ என்ன சொல்லுவ? வாங்க டீ சாப்பிடலாம்னு சொல்லுவேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அப்போ என்ன சொல்லுவ? வாங்க சாப்பிடலாம். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது நான் படுத்திருந்தேன். ஏங்க உங்க குழந்தையா? ஆமாங்க. கன்னத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? கிள்ளிக்கோங்க. ஏங்க இங்க பாருங்களேன், ஆண்களை விட பெண்கள் தான் அதிக நாட்கள் உயிர் வாழ்றாங்களாங்க. எப்படிங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் பொண்டாட்டி கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க புடவை கட்டினாலும் அழகா இருக்கும், இந்த மாதிரி கவுன் போட்டாலும் அழகா இருக்கும், பாவாடை தாவணி போட்டாலும் அழகா இருக்கும், சுடிதார் போட்டாலும் அழகா இருக்கும், நீங்க போடுற பேண்ட் ஷர்ட் போட்டாலும் நாங்க அழகா இருப்போம். இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, இந்த புடவை கட்டிட்டு இறங்கி நடந்து போக முடியுமா உங்களால? நானு நான் கேட்டா அப்புறம் நீ மாட்டிக்குவ, பரவாயில்லையா? நான் மட்டும் இல்ல, எங்க ஆண்கள் இனமே ஒரு கோவணம் கட்டிட்டு நடந்து போயிடும். உன்னால முடியுமா? கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாம ஒரு நட ஆயிடுச்சுங்க. லவ் பண்ணா பண்ணுவீங்களா? லவ் பண்ணுவேன், ஆனா என் மனைவிக்கு தெரிஞ்சா என்னை உயிரோட சமாதி ஆக்கிடுவாள. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். ஏங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், வரத்துக்கு 2 நாள் ஆகும். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேற ஒன்றும் வேணாம்ல, இதுவே போதும். அவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சா? இது என்னடா களிமண்ணுக்கு வந்த வாழ்வு? வாழ்த்துக்கள் உணர. எந்த ஏரியாவுல வேலை? ஏரியாவா? ஏரியில தான்டா வேலை. என்னையா சொல்ற? ஆமாண்டா, 100 நாள் வேலை. மானங்கட்டவன மண்ணு வெட்டவா போயிருக்கான் அந்த குந்தானி. அம்மோ, எல்லார்கிட்டையும் அடங்கி போற நீங்க கட்டின புருஷன்கிட்ட மட்டும் திமிராவும் தெனாவட்டாவும் பேசுறீங்களே, எந்த தைரியத்துல பேசுறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, கட்டின புருஷன் மேல மட்டும் தான் ஈஸியா வரதட்சணை கேஸ் போடலாம், அந்த தைரியம் தான். ஏங்க சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. எங்க? அங்க சாராய கடை மூட சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நாமளும் கலந்துக்கலாம் வாங்க. சரி வரேன். போராட்டம் முடிஞ்சோன்னு சரக்கு வாங்கிட்டு வருவாங்களா? அண்ணா, வெளியில வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு பார்த்தேன், நான் வேலைக்கு வரலாமா? வரலாமா? என்ன படிச்சிருக்க? 10th முடிச்சிருக்கனா? 10th முடிச்சிருக்கல, அது போதுமே. நம்ம கடையில படிப்புக்கெல்லாம் பெருசா வேலை கிடையாது. கஸ்டமர் கேட்கற துணியை அவங்கள்ட்ட எடுத்து காட்டினா போதும். அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். கரெக்டா பண்ணிடுவல? அப்புறம் என்ன, ஏற்கனவே எங்கேயாச்சும் வேலை செஞ்சிருக்கியா? செஞ்சிருக்கனா? இங்க 3வது துணி கடையில. ஆமா, அங்கதான் வேலை செஞ்சேன். எதுக்காக அந்த கடையை விட்டு நின்ன? அதுவா, ஒரு கஸ்டமர் அந்த துணி எடு இந்த துணி எடுன்னு கேட்டுட்டே இருந்தாங்களா, அதான் எல்லா துணியும் கொளுத்தி விட்டேன். துணியை கொளுத்தி விட்டியா? சரிம்மா, இப்போதைக்கு இங்க வேலை இல்ல, ஒரு 10 நாள் கழிச்சு வா, நான் சொல்றேன். நானு 10 நாள் கழிச்சு கண்டிப்பா கூட்டிப்பீங்கல்ல? கண்டிப்பா சொல்றேன், போயிட்டு வா. சரிண்ணா. எம்மனை இழுத்து நடுவுல கூட பார்த்தானே. நல்லா குடிச்சிட்டு போனா ஆம்பளைங்க வீட்டுல அலப்பற என்னென்ன பண்றீங்க? ஒருத்தர் நேரா பொண்டாட்டிட்ட போய் வசனம் விட்டான். கண்ணே, உனக்கு நான் தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மல்லிகை கட்டவா, இல்ல உன் தங்கச்சிய கட்டவான்னா அவங்க கிடக்குற வேட்டைய கட்டுறா. நீ முருகேசன் பையன் தானே? ஆமா சார், ஆமா சார். உங்க அப்பா என்கிட்ட தான்டா படிச்சாரு. உங்க அப்பா என்கிட்ட தான் படிச்சாரு. அப்பா என்ன செய்றாரு? மாடு மேய்க்கிறாரு. மாடு மேய்ச்சிருக்காரு. அடுத்து நான் மேய்க்க போறேன். உன்கிட்ட படிச்சா அப்ப என்னையா செய்ய முடியும்? ஏம்ல உங்க மாமனை பாத்தியா? காலையில இருந்து போன் பண்றேன், போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க தான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. அட இதானே இருக்கா, நான் கூப்பிடுறேன்.
மாமா என்ன பண்ண கூப்பிட்டியா? அக்கா தான் கூப்பிட்டுச்சு. இவதான் கூப்பிட்டாளா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 6 கண்டிஷன் இருக்கு. வேணான்னு சொல்லிடலாமா? சரி, என்ன கண்டிஷன் கேட்போம். கண்டிஷன் நம்பர் 1, நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அத நீ கேட்கவே கூடாது. எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாம், நான் கேட்க மாட்டேன். நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது, உன் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டாலே. நம்பர் 2, ஃப்ரீ டைம்ல அடிக்கடி என்ன பார்க்குக்கு போலாம், பீச்சுக்கு போலான்னு என்ன கூப்பிடவே கூடாது. ரொம்ப சந்தோஷம், எனக்கும் செலவு மிச்சம். நம்பர் 3, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் நீ தான் பாத்துக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். மேடம், எங்க கலெக்டர் வேலைக்கு போறீங்களா? நம்பர் 4, வீட்ல நான் சமைக்க மாட்டேன், அதையும் நீ தான் சமைக்கணும். அதுவுமா? ஆக மொத்தத்துல உனக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும். நம்பர் 5, ஃப்ரெண்டுங்களோட நான் எப்ப வேணாலும் வெளியே போவேன், அத நீ கேட்கவே கூடாது. சத்தியமா கேட்க மாட்டேன். மனைவி அனுமதியின்றி மது அருந்துவது சட்ட விரோதம். இந்தியாவில் சமீபத்தில் கொண்டு வந்த சட்டத்தின்படி மனைவியை மனதளவினாலோ உடல் அளவினாலோ மதுவால் தொல்லை கொடுத்தால் குற்றமாகும். மனைவி குடிக்க வேண்டாம் என கூறி கணவன் மதுவை தொடர்ந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மாட்னடி மாப்பிள, ரொம்ப சந்தோஷம்டா கடவுளே. எங்க ஜெயிலுக்கு போறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? நான் போறேன் சந்தோஷமா ஜெயிலுக்கு. வீட்டு லோனு, கார் லோனு, மகளிர் லோனு, ஸ்கூல் ஃபீஸு, ஃபோன் வாங்கியிருக்கே, இஎம்ஐ எல்லாம் கட்டி குடும்பத்தை நடத்தி பாரு. நான் ஜாலியா போயிட்டு வரேன் ஜெயிலுக்கு. ஏங்க நீங்க வேற, நான் சும்மா நியூஸ படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. கருவறையில சாமி இல்லைனா அந்த கோவிலுக்கு என்னங்க மதிப்பு? கணவனே கண் கண்ட தெய்வம். நீங்க இல்லை. ஏங்க எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சது உங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு ஆக்கி கொட்டுறதுக்கும் தானா? என்னால இதுக்கு மேல இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி மேடம் எந்த கம்பெனில வேலை செஞ்சீங்க? நான் எந்த கம்பெனில வேலை செஞ்சேன்? படிச்சு முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே. கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? எங்க அப்பா அம்மா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது யாரு? நானு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேலைக்கு தான் போவான் அப்படின்னு அந்த இடத்துல யார் சொல்லியிருக்கணும்? நானு. அப்ப தப்பு யார் மேல? என் மேல. ஏந்தி போடு, ஏந்தி போ போ. வந்துட்டா பெருசா. என்ன மாடா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என் மனசை இப்படி மேயிறீங்க. நீங்க என்ன புல்லா? ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. தாஜ்மஹால் எங்கம்மா இருக்கு? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எடுத்ததை எடுத்த இடத்துல வையின்னு. நீ எங்கேயாவது கொண்டு போய் தாஜ்மஹால் வச்சிருவேன், நான் தேடி கொடுக்கணுமா? ஏங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்ல, சாயங்காலம் நான் கோயிலுக்கு போகும்போது சாரி கட்டினா உங்களுக்கு பிடிக்குமா இல்ல சுடிதார் போட்டா பிடிக்குமா? சரி. நான் செய்கிற பிரியாணியில காளான் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா இல்ல சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? சிக்கன் பிரியாணி. நான் வைக்கிற குழம்புல மட்டன் குழம்பு பிடிக்குமா மீன் குழம்பு பிடிக்குமா? மீன் குழம்பு. சரி, இப்ப உங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்தா பிடிக்குமா இல்ல காபி போட்டு இந்த கொடுத்தா? கேள்வி நாளைக்கு கேட்கலாமே. ஏங்க நான் பிரின்சிபலோட வாழ்றவன், அதாவது கோடு போட்டு வாழ்றவன். என்ன பிரின்சிபல்? ஒரு நாளைக்கு 3 பொய்க்கு மேல சொல்ல மாட்டேன். ஏண்டி கருவாட்டுக்காரி, எங்க போயிட்டு வர? டேய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் என்ன கருவாட்டுக்காரின்னு சொல்லி கூப்பிடாதுன்னு? உங்க அம்மா என்ன கப்பல் வியாபாரமா பண்றாங்க? கருவாட்டு வியாபாரம் தானே பண்றாங்க. கருவாட்டுக்காரின்னு தான் கூப்பிட முடியும். உங்க அப்பாவும் தான் உளுந்து வைக்கிறாரு, உன்னை மௌனன் கூப்பிடவா? ஊ மௌன